ஹாய் சோசன் ஃபேமிலி. உயரமான மலையில் மழை தூரில் ட்ராவல் பண்ணுறது யாருக்கு தாங்க பிடிக்காது. அப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த வானவில்லை பார்த்தோம். இந்த வானவில்லை பார்த்தோன்னே எனக்கு கிட்ட போய் பார்க்கணும், அது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் அதை நான் கிட்ட நெருங்கி போய் பார்த்தேன். இந்த வானவில் வேதத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இருக்குது, என் வில்லை நான் வேகத்திலே வைத்தேன் என்று இருக்குது. நீங்கள் 15வது வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது நினைவு கூறுதலாக வைத்தேன் இருக்குது. ஆமாங்க, தேவன் இனி நான் மக்களை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நோவா பலியிட்டதுக்கப்புறம் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுறாரு. அதனுடைய நினைவு கூறுதலாக தான் இந்த வில்லை வைக்கிறாரு. இந்த வில்லை போல தாங்க இயேசு கிறிஸ்து பிதாவானவர் நம்ம மேலே நம்மளுடைய பாவத்து நிமித்தமாக நம்மளுடைய அக்கிரமத்து நிமித்தமாக எழும்புகிற கோபத்தை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் கிருபையாக இருந்து நமக்கு வானவில்லை போல மறைக்கிறாருங்க. இதை நீங்கள் ஏசாயா 54:9 நீங்கள் வாசிக்கலாங்க. இந்த வில்லை போல நம்மளும் பிறருக்கு தேவனுடைய கிருபையை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.